ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/12/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா நடத்துகிற இந்த படிப்பின் மூலமாக நமக்கு அளவற்ற வருமானம் சேமிப்பாகிட்டு இருக்குது. ஸோ உண்மையில் இந்த படிப்பை படிக்கிறோம் அப்படின்னா அளவற்ற வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறோன்றதை புரிஞ்சிக்கணும். அதனால் தொடர்ந்து இதை படிக்கணும். இந்த படிப்பு துண்டுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை ஒரு நாள் முரளி கேட்காம இருக்கிறது, இல்லை அந்த ஸ்கூலுக்கு கூட இப்போ லீவ் போடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ காசு கொடுத்து சேர்ந்து அப்பா அம்மாவே லீவ் போட சொல்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா வர நஷ்டம் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் இது மிகப்பெரிய நஷ்டத்தில் இட்டு போய் விட்டுரும். ஸோ அதனால தான் அந்த சக்கரவியூகத்துலேருந்து வெளியில் வர்றது எப்படின்ட்டு அர்ஜுனன் சுபத்ரை வயிற்றில் இருக்கிற கருவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் அழைச்சிட்டு போகிறதா காட்டுறாங்க. ஸோ அப்போ அது வெளில வர்றது எப்படின்னு தெரியல. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம முரளி மிஸ் பண்ணிட்டா சக்கரவியூகத்திலேருந்து வெளில வர தெரியாது, ஏதோ ஒரு மாயக்கிட்ட மாட்டிக்குவீங்க அப்படின்னு அர்த்தம். கேள்வி. ஸோ அதனால் முரளியுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். அன்பற்ற புத்தி விநாச காலத்தில் இருக்கும். அதான் விநாசகால விபரீத புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் சொல்கிற எந்த கருத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. உலக அழிவு நெருங்கிடுச்சின்னு சொன்னாலே சிரிக்கிறாங்க. ஸோ பாபா தொடர்ந்து இங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மை தூய்மையாக்குறது தான் அவருடைய வேலை. தூய்மை ஆன உடனே இந்த பழைய உலகம் அழிக்கப்பட்டுடும். தூய்மையானவர்களுக்காகவே புது உலகம் வந்துடும். ஸோ உங்கள் முன்னாடியே யுத்தம் ரெடியாக இருக்குது. எந்த நேரம் வேண்டுமானாலும் யுத்தம் வெடிக்கலான்ற ஸ்டேஜில் அது ரொம்ப நெருக்கத்தில் வர்றதை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. நீங்கள் தேவதைகளாக இருக்கும் பொழுது இந்த அழுக்கான கலியுகத்துக்குள்ளே மீண்டும் வர முடியாது இல்லை, அது சத்தியுகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அழிக்கப்பட்டுடும்னு அர்த்தம். ஸோ அழிந்தால்தான் சத்தியுகம் உருவாகும். ஆனால் இது புரிஞ்சிக்காமல் உலகம் அழிய போகுதுனாலே சிரிக்கிறாங்க. இத்தனைக்கும் கண் முன்னாடி உலக அழிவை பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க, அப்பயும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சுகமாக இருக்கிறாங்கல்ல. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் முற்றிலும் புத்தியற்றவர்களாக ஆகியிருக்கிறீங்க. உங்களை அப்படி மாற்றினது இந்த ராவணன். புது உலகம் ஸ்தாபனை ஆகியே தீரணும். அதுக்கு பாபா இங்கே வந்தே தீரணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவரை தவிர யாரும் புது உலகத்தை உருவாக்க முடியாது. திருமூர்த்தி படம் இருக்குது, பிரம்மா விஷ்ணு சங்கருடைய படம். அதில் பிரம்மா மூலம் படைப்பு, விஷ்ணு மூலம் பாலனை, சங்கரர் மூலம் அழிவு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இவர்கள் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்பவர் தந்தை, செய்விப்பவர் பாபா தான். ஸோ பிரம்மா மூலமாக ஸ்தாபனையை செய்ய வைக்கிறவரும் சிவபாபா தான். விஷ்ணு மூலமாக பிரம்மா மூலமாக ஸ்தாபனையை செய்ய வைக்கிறதும் சிவபாபா, விஷ்ணு மூலமாக பாலனை செய்ய வைக்கிறதும் சிவபாபா, சங்கரர் மூலமாக அழிவு வர வைப்பதும் சிவபாபா தான். ஸோ அவர் தான் செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கிறார். அப்போ யாருடைய பேரை முதல்ல போடணும்? ஸோ யார் செய்கிறாங்களோ அவர்களுடைய பேர், யார் செய்ய வைக்கிறாங்களோ
அவர்களுக்கு முன்னாடி வருது. அதனால தான் திருமூர்த்தி சிவபாபா அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, இவர்கள் மூலமாக செய்ய வைக்கப்படுது. ஸோ அதனால தான் அவரை கரண் கராவன்ஹார், செய்விப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மா மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நம்முடைய புது உலகம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது இல்லையா, அதைத்தான் தேவதைகளின் உலகம் அப்படின்னு சொல்கிறோம். தங்க யுகத்தில் தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. தங்க யுகத்தில் தான் இருப்பாங்க தேவதைகள். மற்றவர்கள் யாரையும் தேவதைகள்னு சொல்ல முடியாது. அங்கே சாதாரண மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அவர்களை தேவதைகள்னு சொல்லுவோம். சாதாரண மனிதர்கள்னால் சாதாரண குணம் கொண்டவர்கள், தெய்வீக குணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். ஸோ தெய்வீக குணமுடைய தேவதைகள் நிரம்பிய அந்த தேவதா தர்மம் மட்டுமே அங்கே இருக்கும். வேறு எந்த தர்மத்தினரும் அங்கே இருக்க மாட்டாங்க சொர்க்கத்தில். ஸோ அப்போ தேவதை தர்மத்தை சார்ந்தவர்களை ஆகணும் அப்படின்னா இப்போ பிராமணனாகி பாபா கிட்ட ஞானத்தை படிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக தேவதைகளாக இருந்தீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது. அதற்கான அறிகுறியும் தெரியுது இல்லை? இந்த ஞானத்தை கேட்க கேட்க உங்களுக்கு தெரியுது, ஓ சின்ன வயசுலேருந்து இதனால தான் நமக்குள்ளே இந்த விசேஷ குணம் இருந்ததோ. மற்றவர்களுக்கெல்லாம் சாதாரணமாக தெரிகிற விஷயம் நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு கூட செய்ய பயந்தது காரணம் இதுதானா, நாம் அப்போ தேவதைகளாக இருந்தோம், அந்த அறிகுறி நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறோம். காமம், கரிமீன் எல்லாத்தையும் தூக்கி கடாசுரம். இந்த உலகில் இன்பமே வேண்டான்னு தூக்கி கடாசுரம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே. இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களோ புத்த மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கூட அவரவர்களுடைய அடையாளம் இருக்கும். அந்த நேரத்தில் அதாவது எப்படின்னா, இப்போ இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த குரான் தான் பிடிச்சி இழுக்கும். புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மதத்து புஸ்தகம் பிடிச்சி இழுக்கும். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு பைபிள் பிடிச்சி இழுக்கும். வேறு மற்றதெல்லாம் அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தான் தெரியும். மற்றது புரியாது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. ஆனால் நமக்கு எல்லாமே புரியும். ஆனாலும் நமக்கு திருப்தி இருக்காது. பாபா வந்து நேரடியாக ஞானத்தை கடவுள் சொல்கிற வரைக்கும். ஸோ அதுதான் தேவதை தர்மம். நேரடியாக கடவுள்கிட்டேருந்து ஞானத்தை அடைகிற வரைக்கும் நாம் திருப்தி அடைய மாட்டோம். நம்ம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது சொர்க்கத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம தேவதா தர்மத்தை தவிர எல்லா தர்மமும் இருக்குது. கீதையில் நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அதோடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது, உண்மையான அர்த்தம். பாபா சொல்கிறாரு, விநாச காலத்தின் பொழுது அன்பற்ற புத்தியுடையவர்களும் இருப்பாங்க, அன்பான புத்தியுடையவர்களும் இருப்பாங்க. கடவுள் மேலே அன்பான புத்தியுடையவர்கள். ஸோ கடவுள் மேலே அன்பான புத்தியுடையவர்களுக்கு வந்து மற்றவர்கள் மீதும் ஆன்மீக அன்பு இருக்கும். ஸோ அதுதான் விநாச கால விபரீத புத்தின்னுவாங்க. விநாச காலத்தில் விபரீதம் அப்படின்னா விப்ரீத் புத்தி, அதாவது அன்பற்ற புத்தி. கடவுள் மேலே அன்பும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அப்படி இருக்கிறாங்க மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் உலகழிவு நடக்கும். அந்த நேரத்தில் தான் அன்பான புத்தியுடையவர்கள் பிரம்மகுமாரிகளும் இருக்கிறாங்க. பாபா கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றக்கூடிய அந்த சங்கமயுகத்தில் தான் வரார். இப்போ குழந்தைங்க உலக சேவைக்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க பாபாவுக்காக. ஸோ அதற்கு பிரதிபலனாக அனைத்தையும் புத்தம் புதியதாக்கி பாபா கொடுக்கிறார். ஸோ அதனால் அவரை கோல்டு ஸ்மித், தங்க வேலை செய்கிற ஆச்சாரியனும் சொல்லலாம்,
வண்ணான்னும் சொல்லலாம், வியாபாரின்னும் சொல்லலாம். பழையதை வாங்கிட்டு புதியதை கொடுக்கும் வியாபாரி, அழுக்கான தங்கத்தை சொக்க தங்கமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆச்சாரி, அழுக்கான துணிகளை துவைத்து விலவிலேர்னு வெளுத்து கொடுக்குற வண்ணான். ஸோ ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் இந்த வியாபாரத்தை பாபாவோட பண்ணுறாங்க. ஆனால் இந்த வியாபாரத்தில் தான் அளவற்ற லாபம் இருக்குது. ஸோ இந்த படிப்புலேயும் அளவற்ற லாபம் இருக்குது. இல்லை, படிக்கிறத மற்றவர்களுக்கு சொல்கிறோம், படிப்பதற்போல் நடந்துக்கிறோம். இத்தனையும் உங்களுக்கு லாபம் மேலே லாபம், கொள்ளை லாபம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒரு அவ்யக்த முறையில் எடுத்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாபா சொல்வார், 2 விஷயம் ஞாபகம் இருக்கணும். ஒன்று பணிவு, இன்னொன்று போதை. இல்லையா? பணிவாக இருக்கணும் மற்றவர்களுக்கு. ஏன் பணிவாக இருக்கிறேன்? ஏன்னா நான் உலகத்தின் ராஜாவாக போகிறேன். இங்கே பணிவாக இருந்தால்தான் ராஜாவாக முடியும். அதனால் என்ன வந்தாலும் நாம் பொறுத்துக்கோம். ஏன்னா ராஜா ஆகிறேன். ராமர் ஏன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு காட்டுக்கு போனார்? ராஜா ஆகிறதுக்காக விட்டுட்டு போனார். ஸோ அந்த போதையில் இதை விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. வருமானத்தின் ஆதாரமே படிப்பு தான்னு சொல்லுவாங்க. ஞானம்தான் வருமானத்தின் ஆதாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற படிப்பெல்லாம் அந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான். தற்காலிக, அதுவும் நீங்கள் வேலை செஞ்சால் தான் கிடைக்கும், படிச்சிட்டாலே உங்களுக்கு கிடச்சிடாது. ஆனால் இப்போ நீங்கள் படித்து முயற்சி பண்ணுறதுடைய வருமானம் ஜென்மத்துக்கு தொடரும். 21 ஜென்மத்துக்கு அங்கே போய் வேலை செய்யவே தேவையில்லை. பிறக்கும்போதே தங்க ஸ்பூனில் பிறப்பீங்க. ஸோ அதனால் இப்போ இந்த படிப்பை நல்லா படிங்க. கொடுத்து வச்சவங்க நாமெல்லாம் உலகியல் கல்வி வராதது அல்லது வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தியது. இல்லைன்னா எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்களா. இப்போ ஒரு அரசாங்க வேலையிலெல்லாம் மாட்டிக்கிட்டால் இந்த ஞானத்தை படிக்கவோ இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவோ உங்களுக்கு நேரமே இருக்காது. படிக்கிறது கூட கேட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்களாம். இதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதனால தான் மெயினாக தாய்மார்கள் கொடுத்து வைத்தவர்கள், வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிறாங்களான்றது வேறு விஷயம். நேரம் இருக்குது, பயன்படுத்தலைன்னா என்ன சொல்கிறது? ஸோ இந்த ஞானத்தை நன்றாக படியுங்கள். ஜென்மத்திற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை நன்றாக படியுங்கள். இது ரொம்ப ஈஸியான படிப்பைத்தான் பாபா சொல்லிக் கொடுக்குறார். படிப்பறிவில்லாத தாய்மார்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறார். ஸோ 7 நாள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இந்த படிப்பு முரளி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு படிக்க வேண்டியதான். அந்த 7 நாள் கோர்ஸை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த முரளிக்கான அறிமுகம் தான் இந்த 7 நாள் வகுப்பு. பிறகு உங்களுக்கு முரளி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் படிப்பு துண்டிக்கப்படாமல் இருக்கும். இது ஆத்மா பரமாத்மாவோட தொடர்பு இந்த படிப்பு. இல்லையா? ஆத்மாவுக்கு பரமாத்மா எழுதுகிற லவ் லெட்டர் தான் இந்த படிப்பு. கீதையில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள் அழிக்கப்படுவார்கள். விநாச காலத்தில் யார் கடவுளின் மீது அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி அப்படின்னு கீதையில் இருக்கும். ஸோ இன்றைக்கி மனிதர்கள் எல்லாம் கடவுள் மேலே மட்டும் இல்லை, யார் மேலேயும் அன்பு கிடையாது. ஸோ அதனால் ஒருத்தரை கடித்து கொதறிட்டு இருக்கிறாங்க. சொத்துக்காக, தண்ணிக்காக, ஜாதிக்காக, மதத்துக்காக, நாட்டுக்காக ஒருத்தருக்கு துக்கம்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்குமே விகாரங்களோ கோபமோ இருந்ததே கிடையாது. ஸோ அதனால்தான் திரௌபதி கடவுளை நோக்கி கூப்பிட்டா துகிலெறியப்படும் பொழுதுன்னு சொல்லப்படுறது. ஸோ இப்போ தான் அந்த அளவுக்கு காமத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே பாபா குழந்தைகளாகி நீங்கள் தான் இந்த திரௌபதி.
இது கடவுளுடைய மகா வாக்கியங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது. கூப்பிட்டது நீங்கள், உங்களுக்கு பாபா சேலை கொடுக்கல, ஞானத்தை கொடுக்குறார். துகிலுரியப்படுறதுலேருந்து 21 பிறவிக்கு உங்களை காப்பாற்றுறார். அதுதான் 21 புடவையை கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இப்போ காமத்தில் விழாதீங்க, ஈடுபடாதீங்க. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். நரகத்தின் காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாமா? நீங்கள் என் நினைவிலேயே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது விநாச காலம். அதனால தான் யார் சொல்கிறதையும் யாரும் கேட்குறது கிடையாது. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்டை போடுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இல்லை, நீங்கள் இன்டர்நெட்லலாம் பார்க்கலாம். யார் எது போட்டாலும் அதுக்கு எதிராக நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டு, இதை போட்டு, அதை போட்டு தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இதனால். ஸோ நீங்கள் என்ன தான் அவங்கள அமைதியாக இருக்க சொன்னாலும் அவங்களால அமைதியாக இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைங்களை விட்டுட்டு கூட, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு கூட யுத்தத்துக்கு போகிறாங்க. செத்து போயிட்டா நாளைக்கு குழந்தை அனாதை ஆயிடுமேன்ற கூட புத்தி இல்லை. இலங்கை யுத்தத்தில் எத்தனை பேர் அனாதையானாங்க? பாலஸ்தீன யுத்தத்தில் எத்தனை பேர் அனாதையாகிறாங்க? நிறைய மனிதர்கள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மனித உயிருக்கு இங்கே மதிப்பே இல்லை. ஸோ இங்கே மனிதனுக்கே மதிப்பில்லை. மதிப்பு, மரியாதை, மகிமை எல்லாமே தேவதைகளுக்குத்தான் பொருந்தும். கலியுக மனிதர்களுக்கு பொருந்தாது. இப்போ மீண்டும் தேவதை ஆகிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட மகிமைக்குரிய தேவதைகளை விட மகிமைக்குரியவர்கள் நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு மிக உயர்ந்த படிப்பை பாபா சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை சொல்லிக் கொடுத்து தேவதைகளை விட உயர்ந்தவர்களாக உங்களை இப்போ பாபா மாத்துறார். ஸோ யார் இப்போ இதை படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய பல பிறவிகளின் இறுதியில் இருக்கிறாங்க. முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. ஸோ தேவதைகளை விட நம்ம உயர்ந்தவர்கள் தான். ஏன்னா பாபா கிட்டேருந்து அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படிக்கிறோம். ஆனால் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் முற்றிலும் தமோ பிரதானமாக கீழானவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பல ஜென்மங்களின் இறுதியில் இருக்கிறோம். ஆனால் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாபாவோ எப்பொழுதுமே சதோ பிரதானமாக உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறார். ஸோ அதனால் எப்போவுமே மகிமைக்குரியவர்னால் அது பாபா மட்டும்தான். பாபா சொல்ற மற்றபடி நாம் இப்போ அவர்கிட்ட ஞானத்தை படித்து உயர்ந்த தேவதையாக மாறிட்டு இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைங்களுக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாகி வந்திருக்கிறேன். ஒரு வேலைக்காரனாக வந்திருக்கிறேன்றார். ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய கடவுள் உங்களுக்கு வேலைக்காரனாக வந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளோ அழுக்காக அசிங்கமாக ஆகிட்டீங்க. ஸோ பாபா தான் உங்களை அவ்வளோ அழகாக சுத்தப்படுத்துகிறார். ஸோ பாபா உட்காந்து மனிதர்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்து மிக உயர்ந்தவர்களாக மாத்துறார். ஸோ பாபாவே சொல்கிறார், நான் உங்களுடைய பல ஜென்மங்களின் கடைசியில் வரேன். தமோ பிரதானமாக இருக்கிறவங்க எல்லோரையும் சதோ பிரதானம் ஆக்கிறதுக்காக வரேன். ஸோ அதுக்கு தான் பாபா வரார். நம்மை சதோ பிரதானமாக மாற்றுறதுக்காக இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பாபா சொல்கிறாரு, நான் உங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்கியிருந்தேன்.
பிறகு எப்படி நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க, நரகவாசியாக எப்படி ஆனீங்க, சொர்க்கத்தில் தானே இட்டு போய் விட்டு வந்தேன் அப்படின்னு பாபா கேட்குறார். சொர்க்கமாக இருந்த அதே பாரத பூமி இன்றைக்கி நரகமாக மாறிடுச்சு. யார் உங்களை நரகவாசியாக மாற்றுனது? சொர்க்கவாசியாக நான் மாற்றினேன், நரகவாசியாக யார் மாற்றினா? ஸோ அன்பற்ற புத்தி உடையவர்களுக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள். ஸோ அன்பான புத்தி உடையவர்களுக்குத்தான் விநாச காலத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியில் அன்பு இருக்குதோ, அதாவது எந்த அளவுக்கு பாபா நினைவு ஆழத்தில் இல்லை ஆழமான நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இல்லை. ஸோ யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்களுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நன்மை. ஆனால் பாபாவை நினைக்க விடாது இந்த மாயா. இது யுத்த மைதானம் இல்லையா? ஸோ யாருக்குமே கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் எந்த யுத்தம்னு தெரியாது. ஸோ ஏதோ ஸ்ரீ ரவிசங்கரும் ஜாக்கிர் நாயக்கும் ஒரு விவாதம் பண்ணாங்க போல இருக்குது ஒரே மேடையில். ஸோ அவர் தான் எல்லோரும் கூப்பிடுவார் இல்லையா? இப்போ சத்குருவை கூட கூப்பிட்டுருக்கிறார், ஈஷா சத்குருவை. ஸோ அப்போ ஏதோ இந்த மாதிரி குரானில் கொலை பண்ணுறதை பற்றி அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு. அதுக்கு இவர் கேட்குறாரு, கீதையில் ஏன் கிருஷ்ணர் கொலை பண்ண சொல்கிறாரு? ஏன்னா அவர் யுத்த மைதானத்தில் இருக்கிறாரு, அப்போ போர் வீரனுடைய வேலை கொலை பண்ணுறது தானே அப்படின்னு ஸ்ரீ ரவிசங்கர் சொன்னதாக ஒருத்தர் சொன்னார். ஆனால் அது என்ன யுத்த மைதானன்றதே யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ தான் இந்த யுத்த மைதானத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் நீங்கள் தான். யுத்தம் உங்களுடைய எதிரி மாயை தான். மாயையோடு நடக்கிற யுத்தம் தான் கீதையில் இருக்குதுன்றது தெரியாமல் அவங்க கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தை பேசுகிறதாக நினச்சிக்கிறாங்க. கௌரவர்கள் இருக்கிறாங்க, உண்மைதான். பாண்டவர்களும் இருக்கிறாங்க, நாம தான். ஆனால் நமக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் எங்கே யுத்தம் நடக்குது? ஸோ அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா மேலே அன்பான புத்தி உடையவர்களைத்தான் பாண்டவர்கள்னு சொல்லப்படுது. யாருக்கு அப்பா மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க கௌரவர்கள். அதாவது இந்த ஞானத்தை எடுக்காத எல்லாமே கௌரவர்கள் தான். அவர்களோட நாம் ஒன்றும் சண்டை போடுறது கிடையாது. சில சமயம் அவங்க வேணால் நம்ம கூட சண்டை போடலாம், ஆனாலும் நாம் அமைதியாக போவோம். ஏன்னா அல்லாஹ்வின் மார்க்கம் அமைதியான மார்க்கம். ஸோ விநாச காலத்தில் விபரீத புத்தி அப்படிங்கிறது வார்த்தையே நல்லா இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். எப்போ விநாச காலம், யாருக்கு அன்பற்ற புத்தி, அவங்க யார் அப்படின்ட்டு. இப்போ சங்கம யுகம், புது உலகம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் புத்தியை பயன்படுத்தணும். உலகம் எந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு? தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான மனிதர்கள். ஏன்னா மரம் முதல்ல சின்னதாக தானே இருக்கும், எடுத்தோடனே பெரிய மரத்தை நடுவாங்க. ஸோ சின்னதாக இருக்கிற அந்த கன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளருது. அதே மாதிரி தான் தேவதை கன்று ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 1000 கோடி தொட்டுட்டு இருக்குது. இதுதான் மனித சிருஷ்டியின் தலைகீழான மரம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இதை கல்ப விருட்சம்
அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த கோயில், மசூதி, சர்ச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தலைகீழ் மரத்தின் வடிவத்தில் தான் இருக்குது பாருங்கள். இல்லை, பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தானே இருக்குது ஷேப்பே. இந்த ஞானத்தை பற்றிய ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா மற்ற மரத்தை பற்றிய ஞானம் புரிஞ்சிக்கிறது ஈஸி. அதனால் அதை ஈஸியாக நம்ம பேசலாம். அதே மாதிரி இந்த மரத்துடைய ஞானமும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது மனித சிருஷ்டி மரம். ஸோ அதனால் மனிதர்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டப்படுவாங்க. அது என்ன மனித சிருஷ்டி மரம்ட்டு. ஸோ மனிதர்களுக்கு தங்களுடைய மரத்தை பற்றிய ஞானமே இல்லாமல் இருக்கிறாங்க. கடவுள்தான் படைப்பாளர்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவர் உயிரோட்டமானவராக தானே இருப்பாங்க. எங்கும் நிறைந்தவராக ஜடப்பொருள் எல்லாமா கடவுள் இருப்பார். ஸோ பாபா சத்தியமானவர், உயிரோட்டமானவர், ஞான கடலாக இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற ஞானம் எந்த ஞானம்னு யாருக்குமே தெரியல. உயிரோட்டமான அந்த தந்தையைத்தான் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதைன்னு சொல்கிறோம். உயிரோட்டமான விதை. ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனித சிருஷ்டி படைக்கப்படுது. மனிதர்களுக்கு தங்கள் சொந்த மரத்தை பற்றியே தெரியல அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஆனால் மற்ற மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. வாழை மரத்தை பற்றி, தென்னை மரத்தை பற்றி, மாமரத்தை பற்றி அதெல்லாம் நல்ல அறிவு இருக்குது. ஒருவேளை அந்த மரங்களின் விதை உயிரோட்டமாக இருந்தால் அதை பற்றி அதுவே சொல்லும். ஆனால் அது ஜடமான மரங்களாக இருக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சு. இப்போ பாபா சத்தியமானவர், உயிரோட்டமானவர் மற்றும் ஞானக்கடலாக இருக்கிறார். அவர் உயிரோட்டமானவர் இல்லையா? உடம்பு தான் இல்லையே தவிர, உடம்பு கொடுத்தா உடலோடு இருக்க மனிதன் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவரால் பண்ண முடியும். உங்ககிட்ட பேச முடியும். உயிரோட்டமாக இருக்கிறதுனால தான் அவர் பேசுகிறார். ஸோ மனித உடல் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ மனித உடலுடைய மதிப்பை உங்களால் வார்த்தையில் மதிப்பிட முடியாதுன்றாங்க. அதோடைய வேலையை அதோடைய மதிப்பை வார்த்தையில் சொல்ல முடியாதான், வர்ணிக்க முடியாதான் இல்லையா? மனித உடல் எடுக்கிறது மிக அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் பாபா ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார். மனித உடலைத்தான் எப்போவுமே நாம் எடுக்கிறோம். அரிதிலும் அரிதான உடல்னால் இப்போ இந்த சங்கமயுகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற உடல். ஏன்னா இதன் மூலமாக தான் முயற்சி பண்ணுறோம். நாம் ரூப் பசந்தாக இருக்கிறோம். அதாவது யோகத்தின் சொரூபமாக இருந்து ஞான மழை பொழியிறோம். ஞான ரத்தினங்களின் மழை பொழியிறோம். ஞானி மற்றும் யோகி ஆத்மாவைத்தான் ரூப் பசந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா பாருங்களா, யோகத்தின் சொரூபமாகி ஞான மழை பொழியணும். அதுதான் முக்கியமான விஷயம். பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஞான ரத்தினங்களை நாம் அடையிறோம். இந்த ரத்தினங்கள் ஞானத்தின் ரத்தினங்கள். இந்த ஞான ரத்தினங்களை எடுத்துக்கிறதன் மூலமாக தான் மற்ற ரத்தினங்கள் அளவற்று உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கிது. ஸோ இந்த ஞான ரத்தினம் தான் ஸ்தூல ரத்தினமாக ஆகுதுன்னு தெரியாததுனால தான் எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறாங்க.
எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கே போக மாட்டாங்க. இந்த ஒரு உடலை பற்றியே சிந்தனை. இந்த ஒரு பிறவியில் எல்லா புலன் இன்பத்தையும் எப்படி அனுபவிக்கிறதுன்றதை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கடந்து வர்றதுக்கு தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து சேமிக்கிற நேரம் சேமிங்கன்றார். லக்ஷ்மி நாராயணன் எத்தனை ரத்தினங்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ விலை உயர்ந்த ரத்தினங்களினால் ஆன நகைகளை எல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோயே அவங்க வசிக்கிற மாளிகையிலே வைரம் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டு இருக்கும். அது பேரே சொர்க்கம் இல்லையா? அதோடைய எஜமானர்களாக நீங்கள் மாறுறீங்க. ஒரு ஏழை திடீர்னு ஒரு பெரிய கோடி ரூபாய் லாட்ரி சீட்டில் விழுந்துச்சுன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும்ன்றார். இல்லையா? அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லாட்ரி சீட்டை அடைஞ்சவங்க 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது அவங்க கையில். ஏன்னா அவனுக்கு அந்த காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு உலக ராஜ்யமே கிடைக்கிது, அதனால் அடைய விடுமா மாயா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகியல் கவர்ச்சியின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்குது. இன்னும் போக போக மாயை எப்படி நல்ல நல்ல குழந்தைங்களெல்லாம் முழுங்குதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைங்களெல்லாம் மாயை விழுங்கிடுமா முழுசாக. எப்படி பாம்பு தவளையை விழுங்கிறத பார்த்துருக்குறீங்கல்ல? ஸோ காலை மட்டும் பிடிக்கும், ஏதாவது. ஆமாம், மெயினாக காலை தான் பிடிக்கும் ஃபஸ்ட்டு. அதை வச்சே கொஞ்சம் 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 கொஞ்சமாக விழுங்கிடும். ஸோ அதேமாரி முதலை ஒரு பெரிய யானையே விழுங்குற மாதிரி பாம்பு கூட முழு தவளையை விழுங்கிடும். மாயை கூட அப்படித்தான். சில குழந்தைகளை உயிரோட்டமாக பிடிச்சி மொத்தமாக விழுங்கிடுது. அதுக்கப்புறம் அவங்க பாபாவுடைய பேரே எடுக்கிறது கிடையாது, அந்த மாதிரி விழுங்கிடுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான யோக பலம் தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால் அதை அதிகப்படுத்துறதுல கவனம் இருந்தால் மாயைக்கிட்டேருந்து தப்பிக்கலாம். உங்களுடைய ஆயுதமே யோகம்தான். எல்லாமே யோக பலத்தை பொறுத்து தான் இருக்குது. எப்படி பாம்பு தவளையை விழுங்குதோ அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் முழு ராஜ்யத்தை விழுங்கணும்ன்றார். விழுங்குறீங்க முழு ராஜ்யத்தை, சொர்க்கத்தை அப்படியே எடுத்து லபக்குன்னு வாய்க்குள்ளே போட்டுக்கிறோம். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் வாயை திறக்க சொன்னால் வாய்க்குள்ளே உலகமே தெரிஞ்சதுன்றாங்க இல்லையா? யோக பலத்தினால உலக ராஜ்யத்தையே அடையிறோம். அதற்கு இந்த ஞான கடலை குடிக்கணும். குடித்ததையே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஞான மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதன் மூலமாக தான் முழு உலக ராஜ்யமும் நம்ம அடையிறோம். நீங்கள் ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையும் ஒரு வினாடியில் அடையிறீங்க. ஒரே வினாடி தான் உலக ராஜ்யமே கிடச்சிடுது இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கிக்கிட்டே இருக்கிறோம், அப்புறம் ஒட்டுமொத்தமாக வீங்கிடுறோம். ஸோ அதற்கு ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுன்ட்டு பாபா தினம் தினம் முரளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் ஞான ஆயுதங்கள், ஸ்தூல ஆயுதத்தை கொடுக்கல பாபா. பாபா உங்களுக்கு இந்த ஞான ஆயுதங்களினாலும் யோக ஆயுதங்களினாலும் உங்களை அலங்கரிக்கிறார். அதனால தான் தேவதைகளுக்கு ஸ்தூல ஆயுதங்கள் காட்டியிருக்கிறாங்க. அது மனிதனை கொல்லக்கூடிய ஆயுதங்கள் இல்லை, மாயையை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். ஸோ குழந்தைங்க சொல்கிறீங்க, எதிலிருந்து நாங்கள் என்னவா ஆகியிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்படித்தான் இருந்தோம்,
அத்தனையும் நிரம்பியவராகத்தான் இருந்தோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ மனிதர்களாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ள சில தெய்வீக குணங்களும் சில குறைகள் அசுர குணங்களும் இருக்குது. தேவதைகளுக்குத்தான் இல்லை, இப்போ நம்ம பாபா குழந்தை ஆன பிறகு கூட நமக்குள்ள தெய்வீக குணம் கொஞ்சம் வந்தாலும் குறைகளும் இருக்குது. ஸோ தேவதைகளுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க தெய்வீக குணம் மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அசுர குணமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் யோக பலத்தினால அதை அழிக்க சொல்கிறார். அதனால தான் மனிதர்கள் தேவதைகளின் சிலைக்கு முன்னாடி போய் தேவதைகளுடைய மகிமையை பாடுறாங்க. அனைத்து குணங்களும் நிரம்பியவர் நீங்கள், சம்பூர்ண நிர்விகாரி நீங்கள், ஆனால் நாங்களோ முற்றிலும் குணங்களற்றவராக இருக்கிறோம் அப்படின்னு மகிமை பாடுறாங்க. பிள்ளையாரை பற்றி கூட பார்த்து இருக்கோம் இல்லையா, குணாநிதியே குருவே சரணம்ன்ட்டு. ஸோ குணங்கள் நிரம்பியவரே அப்படின்ட்டு. இப்போ ஒட்டுமொத்த உலக மக்கள்கிட்டையும் எந்த தெய்வீக குணமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட ஒரு தெய்வீக குணம் கூட கிடையாதுன்ற, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கூட ஒன்று கூட கிடையாதுன்றார். பாபா குழந்தை ஆனதுனால ஏதோ கொஞ்சம் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மனிதர்களுக்கு அப்பாவை பற்றி தெரியவே தெரியாது, தெய்வீக குணத்தை அவர் தான் நடத்துகிறாருன்றது தெரியாது. ஸோ அதனால் அவர்களைத்தான் விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள்னு சொல்லப்படுது. ஸோ விநாசம் கண்டிப்பாக சங்கமயுகத்தில் நடந்தே தீரும். ஏன்னா சங்கமயுகன்றது கலியுகத்தில் ஆரம்பித்து சத்தியுகத்தில் முடியுது. ஸோ அப்போ சங்கமயுகத்திலேயே உலகழிவும் நடக்கும்னு சொல்கிறார். இது ஒரு பெரிய எச்சரிக்கை இல்லையா? சங்கமயுகம் 100 வருடம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்குள்ளேயே உலகம் முடிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். புது உலகம் உருவான பிறகு பழைய உலகம் அழிஞ்சிடும் இல்லையா? இப்போ புது உலகத்துக்கு நம்மை தயார்படுத்துகிறார், அது ஒன்று. இன்னொன்று, புது உலகமும் உருவான பிறகு இல்லையா, அந்த டெல்லி சார்ந்த பகுதி ஒரு பக்கம் அழிவு நடந்துகிட்ருக்கும், ஒரு பக்கம் சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கும். அங்கே தேவையான அளவுக்கு மக்கள் வந்த உடனே இங்கே அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டுமே அட் எ டைமில் நடக்கும். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அந்த விநாச காலம், கடைசி அழிவு, பேரழிவு. அதுக்கப்புறம் எந்த யுத்தமும் அரை கல்பத்திற்கு இருக்காது. மனிதர்கள் இலுமினாட்டி மக்கள் தொகையை குறைக்கிறாங்கன்றாங்க. உண்மையிலே பாபா தான் குறைக்கிறார், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு குறைக்கிறார். அதுக்கப்புறம் எந்த யுத்தமும் இருக்காது. பாவம், அந்த மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்கள் இப்போ இருக்கிறாங்க. அப்படின்னாலே கண்டிப்பாக இப்போ பழைய உலகத்தின் விநாசம் நடக்கும் தானே. ஏன்னா விநாச காலத்தின் விபரீத புத்தியுடையவர்கள் வந்துட்டாங்க. அன்பற்ற புத்தியுடையவர்கள் விநாச காலத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இப்போ விநாச காலம் தானே, உலகம் அழியும் தானே. ஸோ நிறைய இயற்கை சீற்றங்கள் இந்த பழைய உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. மனிதர்கள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உலகத்துடைய நிலை என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ இன்றைய பாரதத்தின் நிலைக்கும் நாளைய பாரதத்தின் நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றார். இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திடீர் மரணம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் மரணலோகம். எங்கே பார்த்தாலும் மரண புலம்பல், வீட்டுக்கு வீடு. ஆனால் நாளைய பாரதம் சொர்க்கத்தில் வீட்டுக்கு வீடு ஆனந்தம் மட்டுமே, துக்கம் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள், இன்றைக்கும் நாளைக்கும்.
ஸோ இப்போ எப்படி இருக்குது உலகம்ன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்க? ஸோ ஆரம்பத்தில் புது உலகம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள், அரண்மனைகள் எல்லாம் நிறைய வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டு இருக்கும் சுவற்றில். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கட்டுற கோயில் கூட சாதாரணமாக இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவே தங்க வைர வைடூரியங்கள்னால் தான் கட்டப்பட்டு இருக்கும். அதனால தான் கோயிலை கொள்ளடிக்க வராங்க. சோமநாதருக்கு ஒரே ஒரு ஆலயம் மட்டும் இருக்காது இல்லையா? ஸோ யாராவது ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளை கட்டுவாங்க, மற்றவர்கள் அதை பார்த்த உடனே அவங்க இன்னும் நிறைய கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை கோயில்களே அப்படி தானே, ஒரு கோயில் மாதிரியே அதை பார்த்துட்டு வந்து மற்ற இடத்துல கட்டுவாங்க. இப்போ கூட இந்த சோமநாதர் ஆலயத்திலிருந்து நிறைய கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. ஸோ பிறகு வந்து தங்களுடைய நினைவார்த்தத்தையே அவங்க உட்காந்து உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கே தெரியல அந்த கோயிலில் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய நினைவார்த்தம் தான் அப்படின்ட்டு. ஸோ அதோடைய கோயில் சுவரிலெல்லாம் ரத்தினங்களை வைத்து பதிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ மதிப்பு இருந்திருக்கும் அந்த ரத்தினங்கள்லாம். ஏன்னா இன்றைக்கி சின்ன வைரம் கூட அவ்வளோ விலை விற்கிதுன்றார் பாபா. வைர வியாபாரி இல்லையா, அவருக்கு தெரியும் இல்லையா? பிரம்ம பாபா வைர வியாபாரியாக இருந்த பொழுது ஒரு ரத்தி வைரம் கூட 90 ரூபாய் இருந்துச்சோம். ஸோ 1936க்கு முன்னாடி பாபா வைர வியாபாரி. அப்போ 90 ரூபான்றதெல்லாம் இப்போ கோடி ரூபாய்க்கு சமமாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது இல்லையா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம அப்பா அம்மா 100 ரூபா அவ்வளோதான் சம்பளமே வாங்கியிருப்பாங்க. இவர் அதுக்கும் முந்தைய ஜெனரேஷன் அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த வைரம் வந்து 11 ரத்தி சேர்ந்தால் 1 கிராமம். ஸோ அது என்ன கணக்குன்னு தெரியல, நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் ரத்தின்னு. இப்போ அது வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கும்ட்டு அப்போ முரளி எடுக்கும்போது பாபா சொல்கிறார். இப்போ அது கண்டிப்பாக ₹1,00,000 மேலே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ அது கிடைக்கிறதே கிடையாதுன்றார். ஏன்னா அதோடைய வேல்யூ வந்து அவ்வளோ அதிகமாயிடுச்சுன்றார். இப்போ வந்து வெளிநாடுகளில் தான் நிறைய செல்வம் இருக்குது. ஆனாலும் தங்க யுகத்தோடு ஒப்பிடும்போது வெளிநாட்டில் உள்ள இப்போதைய செல்வம் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். கம்மி சொல்லலை, ஒன்றுமே கிடையாதுன்றார். அதுக்கு முன்னாடியே நிற்காதுன்றார். இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக ஆக போகிறோன்னு யோசிச்சு பாருங்கள். பாபா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் எல்லோருக்கும் அன்பற்ற புத்தி தான் இருக்குது. ஏன்னா இது விநாச காலம் இல்லையா? எல்லோருக்கும் விநாச காலத்தில் விபரீத புத்தி தான் இருக்குது. யாருக்கும் கடவுளை பற்றியோ கடவுள் வந்துட்டாருன்றதை பற்றியோ அவர் கொடுக்குற ஞானத்தை பற்றியோ யோசிக்கக்கூட அவங்க தயாராக இல்லை. அதனால தான் நீங்கள் மனிதர்கள்கிட்ட உலக அழிவு நெருங்கிடுச்சுன்னு சொன்னால் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. உலகம் அழிய போதான், போயா, யாரோ பைத்தியக்காரன்னு சொல்கிற போகிறாங்க, போயான்றாங்க. பாபா சொல்கிறாரு, நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்பேன்? ஸோ பாபா போகும்போதே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நான் சுகத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது, துக்கத்தையும் அனுபவிக்கிறது கிடையாது. நான் வரேன், காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். ஸோ இறுதி நேரத்தில் பாபா செய்கிற காரியம்தான் இறுதி காரியம், ஈம காரியம்னு சொல்கிறாங்க போல இருக்குது. ஸோ பாபாவுடைய காரியம் என்ன? உங்களை தூய்மையாக்குறது தான். ஏன்னா அப்படித்தான் இருந்து இங்கே ஆரம்பத்தில். இப்போ எப்படி ஆகியிருக்கிறீங்க பாருங்கள். இப்போ மீண்டும் அந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி உயர்ந்தவர்களாக நீங்கள் ஆகணும்.
கண்டிப்பாக நீங்கள் அவங்கள மாதிரி ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க, உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு உங்களுடைய ராஜ்யத்தை இழந்துட்டீங்க. அப்புறம்தான் மற்ற ராஜ்யங்கள் வந்தது, மற்ற தர்மத்தினருடைய ராஜ்யம் வந்தது. ஸோ இப்போ இந்த சக்கரமே முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த சக்கரம் லட்சக்கணக்கான வருடத்தின் விஷயம் கிடையாது, வெறும் 5000 வருடம்தான். இப்போ நடக்கிற யுத்தமே உலக அழிவுக்காகத்தான். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும்போது நம்ம ஆனந்தமாக சரீரத்தை விடுவோம், எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. சொர்க்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியும் இருக்காது. ஸோ அங்கே ஆஸ்பத்திரியில் யார் போய் வேலை செய்வா? ஏன்னா அங்கே எந்த நோயும் இருக்காது, அழுகை குரலே இருக்காது, இந்த பழக்கமே அங்கே இருக்காது. ஸோ அங்கே மரணம் ரொம்ப ஈஸியாக நடக்கும்ன்றார். இல்லை, உடலை விட்டு உயிர் ரொம்ப ஈஸியாக பிரியும், அப்படியே மரண அவஸ்தையெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே மனிதர்கள் இறக்கும்போது எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களை மீண்டும் அந்த சொர்க்கத்தின் பழக்கப்படியே நீங்கள் ஆனந்தமாக சரீரத்தை விடுறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தை பார்த்துட்டீங்க, அதனால் நீங்கள் அளவற்ற துக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரத்த ஆறுகள் இங்கே தான் ஓடும். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது பைபிளில் வருது இந்த லைன். பாபா சொல்கிறதுல அளவற்ற சுகத்தை பார்த்துட்டீங்க, அதனால் நீங்கள் அளவற்ற துக்கத்தையும் பார்க்கணுன்ட்டு. ஸோ யோபு கதை அப்படி தான் இருக்கும். அவங்ககிட்ட இல்லாததே இருக்காது. அவ்வளோ பெரிய பணக்காரன், 10 குழந்தைங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான கோவேரி கழுதை, ஒட்டகம், அது இதுன்னு நிலம், அது இதுன்ட்டு இருக்கும். ஸோ அப்படி இருந்தவனுக்கு எல்லாமே படிப்படியாக இல்லை, உடனே டக்குன்னு அழியிற மாதிரி காட்டுவாங்க. அதில் அதெல்லாம் ஒரே காலத்தில் நடக்கிறது கிடையாது, ஆத்மாவுடைய இது. அவ்வளோ சுகமாக இருந்தவர் அவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறார். அதை அவர் சொல்வார். மனைவி கேட்பாங்க, இன்னும்மா நீ கடவுளை நம்பிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவங்க மனைவி கேட்பாங்க. ஏன்னா உடம்பெல்லாம் வியாதி, புழு பூத்துடும் யோபுக்கு. அப்போ யோபு சொல்லுவார், கடவுள் நன்மையை கொடுத்தார், வாங்கிக்கிட்டோம்ல, இப்போ தீமை கொடுக்குறார், அதையும் நம்ம வாங்கிக்கணும், இப்போ மட்டும் ஏன் குறை சொல்லணும் அப்படின்னார். ஆனால் இது கடவுள் கொடுக்கறது கிடையாது, நாடகத்தின்படியே கடவுள் சுகத்தை மட்டும் கொடுக்குறாரு. ஆனால் அதோடைய விளையாட்டு பாருங்கள், சுகத்தை அதிகமாக பார்த்த நீங்களே அளவற்ற துக்கத்தையும் பார்க்குறீங்கன்றார். அப்போ நிறைய துக்கத்தை இனிமேல்ட்டு பார்க்க போகிறோமா? கிடையாது. நம்ம சீக்கிரமாக கிளம்பிடும், நமக்கு அப்புறம் தான் மற்றவர்கள் வருவாங்க. ஆனால் அதுக்கு பாபா சொல்கிற மாதிரியே நடந்துக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக கிளம்புவோம். இல்லைன்னா இங்கே உட்காந்து துக்கத்தில் நம்ம மாட்டிக்குவோம். துக்கத்தை பார்ப்பீங்க, ஆனால் அதை அனுபவிக்க மாட்டீங்க. இல்லை, மேலேருந்து பார்த்து சக்தியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ வெளிநாடுகளில் நிலநடுக்கம் வருது, இது வருது, அது வருதுன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அனுபவிக்கிறது இல்லை துக்கத்தை. இல்லை, ஒரு கருணை வேணால் இருக்கும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுபவமாகும் சூக்ஷ்மவாதனத்திலேருந்து இந்த பூமி அழிவதை பார்க்கும் பொழுது. ஸோ அவங்களுக்கு கருணையினால் சக்தியை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கலியுகத்தில் தான் ரத்த ஆறு ஓட போகுது. ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த யுத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிடும், அடங்கிடும், யுத்தமே இல்லாத உலகம் உருவாகிடும்னு நினைக்கிறாங்க. அது அமைதி ஆகாது. ஸோ அதனால தான் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், அகப்பட்ட விலங்குக்கு திண்டாட்டம்னு சொல்லப்படுறது. இந்த ஞானத்தை எடுத்து பக்காவாயிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. மற்றவர்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகிடும். நீங்கள் தேவதையாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அழுக்கான இரும்பு யுகத்துக்குள்ளே நுழைய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் அழிஞ்சிடும். ஸோ கீதை சொல்லுது, பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் அழிவையும் பார்க்கணும்,
ஸ்தாபனையையும் பார்க்கணும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ சிலருக்கு உங்களில் காட்சி கூட கிடைச்சிருக்குது. உலகழிவின் காட்சியும் கிடைச்சிருக்குது, சொர்க்கத்தின் காட்சியும் கிடைச்சிருக்குது இல்லையா? இறுதியிலும் யார் யார் என்னென்ன ஆவாங்கன்ற காட்சி கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் எல்லாரும் அழுவாங்க, ரொம்ப பச்சாதாபப்படுவாங்க, ரொம்ப தண்டனை அனுபவிப்பாங்க. ஐயோ நம்மளுடைய அதிர்ஷ்டம் இப்படி ஆயிடுச்சே, அதுவும் ஒவ்வொரு கல்பத்துக்கும் இதுதானான்னு துடிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போச்சு. வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டாரு, நீங்கள் பயன்படுத்தலை, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இது 21 பிறவிக்கான லாட்ரி சீட்டு. அதை நீங்களே அலட்சியத்தினால கீழ்ச்சி போட்டுறாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யாருக்குமே தான் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு காட்சி கிடைக்காம தண்டனை கிடைக்காதுன்றார். இப்போ பாருங்கள், என்னென்ன தப்பு பண்ணோன்றதெல்லாம் காட்சி காட்டி காட்டி தண்டனை கொடுப்பார். ஸோ அதுக்கு விசாரணை குழு அமரும். ஸோ இனிமையான முரளி சொன்ன இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த ஞான ரத்தினங்களை எல்லாம் தாரணை செய்து ரூப் பசந்த், அதாவது ஞானி மற்றும் யோகி குழந்தைகள் ஆகுங்க. இந்த ஞான ரத்தினங்களை பாபா உங்களுக்கு கொடுத்ததையெல்லாம் சுய முன்னேற்றத்திற்காகவும் சேவைக்காகவும் பயன்படுத்தி உலக ராஜ்யம்ன்ற லாட்டரியை ஜெயிச்சிடுங்க. விநாச காலத்தில் உங்களுக்கு பாபா மேலே அன்பு இருக்கணும், அவர் ஒருவருடைய நினைவில் மட்டும் இருக்கணும். ஸோ கடைசியில் பச்சாதாபப்பட்டு என்னுடைய அதிர்ஷ்டம் இப்படி துரதிர்ஷ்டமாக மாறிடுச்சேன்னு அழுகிற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். நிரந்தரமாக அன்புடையவர், பாபாவுக்கு அன்பானவராக ஆகி பறக்கும் கலையின் வரதானத்தை பாபாவிடமிருந்து பெற்று உங்களுடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதினால் கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்கள். அதற்கு விளக்கம், அன்பான குழந்தைங்களுக்கு பாப்தாதா கிட்டேருந்து பறக்கும் கலை வரமாக கிடைச்சிருக்குது இல்லையா? பாபா மேலே மட்டும் அன்பாக இருக்கிற குழந்தை சந்தோஷத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும், எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ ஒரு வினாடியில் பறக்கும் கலையில் பாப்தாதா கிட்டே போயிடலாம். அதுதான் அங்கே திரிலோக சஞ்சாரியாக நாரதர் நாராயணான்னு சொன்னோன்னே டக்குன்னு சிவன் கிட்டே இருப்பார். நாராயணன்னு விஷ்ணு கிட்டே இருப்பார். நாராயணர் பிரம்மா கிட்டே இருப்பார். ஸோ ஒரு வினாடியில் போயிடலாம், பறந்து போயிடலாம். அவர் மனசு ஃபுல்லாக நாராயணன், சிவனுக்கு பதிலாக அங்கே நாராயணன் போட்டாங்க. ஸோ மாயை எந்த ரூபத்தில் வந்தாலும் உங்களை தொட்டக்கூட முடியாதுன்றார். அதோடைய நிழல் கூட, நீங்கள் பாபா நினைவுன்ற பாதுகாப்பு கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த நிழல் கூட அந்த கொடைக்குள்ளே நுழைய முடியாதான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அந்த பாதுகாப்பு கொடைக்குள்ளே மாயோடைய நிழல் கூட வர முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பாபா அன்பிலேயே மூழ்கி அன்பிலேயே பறந்துட்டு இருக்கிறது தான். ஸோ அப்படி அன்பு கடினமான விஷயத்தை கூட ஒரு ரமணிகரமான விஷயமாக மாற்றிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ மர வேலை செய்கிறவங்க, ரொம்ப கடினமான வேலை, மரத்தை தூக்குறது, வெயிட் தூக்குறது, இவங்கெல்லாம் கூட இப்போ பார்த்திங்கன்னா பாட்டு போட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அது அந்த அந்த மயக்கத்தில் இந்த வேலை செய்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே நாம் பாபாவுடைய நினைவுன்ற அன்பில், அவருடைய நினைவில் மூழ்கும்போது எந்த கடினமான வேலையும் உங்களுக்கு சந்தோஷமாக அனுபவமாகுன்றார். அது மட்டும் இல்லை, இந்த அன்பு
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை கண்டிப்பாக அனுபவம் செய்ய வைக்கும்ன்றார். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்னு அனுபவம் ஆகுமா. பாபா அன்பிலே மூழ்கி இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக நடக்க என்னடா நினச்சதெல்லாம் தானாகவே நடக்குதுன்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதனால் அன்பான குழந்தைகள் ஒவ்வொரு நொடியிலும் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன தான் நடக்கட்டுமேனு ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி போதையாக இருக்கணும். ஏன்னா பாபா பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அவருடைய நினைவில் மூழ்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அவர் சொல்கிறத அப்படி செய்கிறோம் கண்ணை மூடிட்டு. அது இப்படி ஆகுமா அது ஆகுமா அதை பற்றிலாம் கவலை இல்லை. பாபா சொல்கிறார் செய்கிறோம், அவ்வளோதான். அது என்ன ஆச்சுன்னு கூட கவலை இல்லை. அந்த பாபா போதையில் செய்கிறீங்க பாருங்கள், அதுதான் ஆனந்தம். செம பவர்ஃபுல்லான வரதானம் இது, ரொம்ப ஆழமான வரதானமும் கூட. ஸ்லோகன்: எதுவும் புதிதல்ல அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை பாபா கொடுத்துருக்கிறார் இல்லையா. கல்பமாக நான் பார்த்து ஜெயித்தது தான் இந்த மாயையை. அதனால் மாயின் எந்த ரூபத்தை பார்த்தும் கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் இருங்க. அப்போ சதா ஆனந்தத்தில் நடனம் ஆடுவீங்கன்ற. நான் பார்க்காத மாயாவை போடா பார்த்துக்கலாம், ஆண்டவனே என் பக்கம்ன்றாங்களே. ஸோ அந்த மாதிரி இது எதுவுமே புதுசு இல்லை, எல்லாத்தையும் நான் பல தடவை ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சேன்றதை மட்டும்தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டது வெற்றி. அதை தான் அந்த மகாபாரதத்தில் ஆல்ரெடி எதிர இருக்கிற கௌரவர்களை நீ கொன்னுட்ட அர்ஜுனா, பாரு நீ இப்போ சும்மா நிமித்தமாக ஒரு அம்பு விட போகிற, அவ்வளோதான். அவங்க ஆல்ரெடி சேர்த்து தான் கிடக்கிறாங்க. அது எதை குறிக்குதுன்னா இந்த நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. ஸோ ஏற்கனவே மாயை நீ ஜெயிச்சிட்ட, ஒவ்வொரு ரூபத்தையும் நீ வென்றிட்ட. நீ பாட்டுக்கு டான்ஸ் ஆடு சந்தோஷத்தில். அதான் நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேனேன்ட்டு சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடு. இந்த டான்ஸ் ஆடுறதுலேயே அது இறந்துடும். அதுதான் காளிங்க நர்த்தனம்ன்ட்டு கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது பாம்பு மேலே காளிங்க நாகத்தின் மீது நடனம் ஆடுவார். இல்லை எதுவும் புதுசு கிடையாதுன்னா ஆனந்தமாக இருக்கிறதுலே அந்த மாயை அழிஞ்சு போயிடுது. மாயை கொஞ்சம் கூட உங்களை ஆட்டம் காண வைக்க முடியறது கிடையாது. ஸோ செம பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.